மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நாம் தட்சிணாய கடை கிருத்திகை என்று கூறுவோம். பெருமான எந்த வேண்டுதலுக்காக வேண்டுமானாலும் நாம் வழிபடலாம். அவரை முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவார். சிறந்த செல்வத்தையும் ஞானத்தையும் அருள்வார். நமக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவார். முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ச்சியாக 6 நாட்கள் செய்ய வேண்டும். முருகப்பெருமானை மனதார நினைத்துக் கொண்டு இந்த வழிபாட்டை தொடங்க வேண்டும். தினமும் மாலை 6 மணிக்கு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். இதற்கு நம்முடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு பலகை போட்டு அதற்கு மேல் முருகப்பெருமானின் படத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பலகையில் பச்சரிசி மாவினால் நட்சத்திர கோலத்தை போட்டுக் கொள்ளுங்கள். பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு அகல்விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள். மேலும் சிறிய தாம்பலத்தட்டை வைத்து அதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு, 1 ரூபாய் நாணயம், சிறிய விராலி மஞ்சள், ஒரு ஏலக்காய் இவற்றை வைத்து விட வேண்டும். பிறகு முருகப்பெருமானுக்கு உகந்த சஸ்திர பந்தம் என்னும் பாடலை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். பாராயணம் செய்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக 6 நாட்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். ஜனவரி 9ஆம் தேதி ஆரம்பித்து ஜனவரி 14ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக 6 நாட்கள் செய்ய வேண்டும். 6 நாட்கள் நிறைவடைந்த பிறகு துவரம் பருப்போடு அரிசியை சேர்த்து பறவைகளுக்கு தானமாக தந்துவிட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரம் சக்தி சிவா.